அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள், பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபர்ட் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நன்றாக. சார், தாவேக ஆட்சியிலும் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டே போகுது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு, சட்டம் ஒழுங்கு என்ற ஒன்று இங்கு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு குறித்து தேர்தலுக்கு முன்னாடி பேசிய முதல்வர் இப்பொழுது டீப் ஸ்லீப் மோடில் இருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இதை? சட்டம் ஒழுங்கு ஒரு சிக்கல் தாங்க, மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 3 வாரமாவது அதிகமாகிட்டே போகுது. ஆனால் உதயநிதியோட ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது, உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கும்போதும் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சோஷியல் மீடியாவை இன்றைக்கி கையில் பெரிய அளவில் திமுக கையில் இருக்கிறதாலையும், ஊடகங்கள் இன்னமும் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் 90% ஊடகங்கள் திமுக கட்டுப்பாட்டில் இருப்பதாலையும் இந்த விஷயம் அதற்குரிய முக்கியத்துவத்தை மீறி பெரிதாக்கப்படுகிறது. அது சீரியஸ் இஷ்யூ தான், நான் மறுக்கல. பட் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மீறி அது பெரிதாக்கப்படுகிறது. அதற்கு காரணம், தோல்வியிலிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அதை விட முக்கியமாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இன்னமும் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் அதிகாரத்தை கோட்டை விட்டிருந்தால் கூட இவர்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல் இருந்திருக்காது. இன்றைக்கி புதியதாக வந்த ஒருவரிடம் தோற்றிருப்பதால் அதை அவர்களால் இன்னமும் தாங்க முடியவில்லை. தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை இன்னமும் திமுகவுக்கு வரவில்லை. அதைத்தான் இது காட்டுகிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். அதனால் அவர் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக இந்த விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். முதலமைச்சர், புதியதாக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ தான் புது டிஜிபியை போட்டிருக்காங்க. புது டிஜிபியை போட்ட பிறகு நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று நாம் நம்பலாம். அப்படி இல்லைன்னா அதற்கான விலையை தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தல்களில் கொடுக்கும். ஓகே சார், குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்காக சிங்கப்பெண் படை என்ற ஒன்றை தாவேக தொடங்கி வைக்கிறதா இருந்தது. விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறதா இருந்தது. நாளுக்கு நாள் ரத்தாகிட்டே போயிட்டு இருக்கு. அது எப்பொழுது தொடங்கப்படும் என்ற கேள்வியும் கனிமொழி ரத்தாகலைங்க. ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணாங்க, நேற்று தொடங்கி இருக்கணும், நிகழ்ச்சி நடக்கல. ஏன் ரத்தாச்சுன்றதை அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. சிக்கல் என்னன்னா, ரத்து செய்யப்பட்டது பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் ஏன் ரத்து செய்யப்பட்டதுன்ற தகவல் இல்லாமல் இருக்கிறது தான் இஷ்யூ. ஓகே, இந்த படையை போடுறதாலே ஒன்றும் உங்களுக்கு பெருசாக மாற்றம் வந்துடும்னு நான் நம்பலை. இதெல்லாம் நடைமுறையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு வட்டத்திலும் காவல் நிலையங்கள் இருக்கின்றன. காவல் நிலையங்களுக்கு உட்படாத ஒரு இன்ச் லேண்டு கூட கிடையாது இன்றைக்கி இந்தியா முழுவதுமே. ஆங்கிலத்தில் சொல்லும், நாட் இன் அ சிங்கிள் இன்ச் ஆஃப் லேண்ட் நாட் கவர்டு பை அ போலீஸ் ஸ்டேஷன் ஆர் மேஜிஸ்ட்ரேட். ஒரு காவல் நிலையத்துடைய அதிகார வரம்புக்குள் வராத ஒரு இன்ச், ஒரு அங்குல நிலம் கூட இன்றைக்கி இந்தியாவில் கிடையாது. அதனால் ஏற்கனவே காவல் நிலையங்கள் இருக்கின்றன. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றதுனால அங்கேயும் காவலர்கள் இருக்காங்க, பெண் காவலர்களும் இருக்காங்க. புதியதாக போடப்படுற இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ன மாதிரியான மேண்டேட்டுன்னுவாங்க, என்ன மாதிரியான அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டது, லோக்கல் போலீஸ் செய்யாததை என்ன இவங்க பெருசாக செஞ்சிட முடியும்னு பல சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால் இந்த படை, அதிரடிப்படை என்பது தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. பல வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் கொடுக்கும். புதுசாக வந்த கட்சி தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இப்படி ஒரு அதிரடிப்படையை உருவாக்குவதாக அறிவித்தது. அதற்கான துவக்க விழாவும் தேதியும் குறிக்கப்பட்டது. புதுடில்லிக்கு போயிட்டு வந்த அடுத்த நாள் அது தொடங்குறதா இருந்தது. பட் அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்படுதுன்னா இன்னொரு தேதி, பிறிதொரு தேதி அறிவிக்கப்படும். ஆனால் அந்த மாதிரி தேதி அறிவிக்கலை. அப்போ அங்கே தான் நமக்கு சிக்கல் வருது. நிரந்தரமாக அது ரத்தாயிடுச்சா இல்லை தற்காலிகமாக தள்ளி வச்சுருக்காங்களா? எதற்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். அப்போ அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுதுன்னா மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுவது என்பது இயல்பானது. ஆகவே இதற்கு அரசு தான் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும். முதலமைச்சர் தரப்பிலிருந்து அல்லது அரசின் தரப்பிலிருந்து இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க நிகழ்ச்சி எதற்காக ரத்து செய்யப்பட்டது, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா, அது முற்றிலுமாகவே அந்த திட்டமே கைவிடப்பட்டதா என்பதை அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். சார், அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு புதிதாக யூனிஃபார்ம், கருப்பு கலரில் யூனிஃபார்ம், சிங்கப்பெண் என்று பின்னாடி பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது. அந்த யூனிஃபார்மோட பின்னணி என்ன, ஏன் இப்படி மாற்ற வேண்டும், இதுவரை யாரும் மாற்றாமல் புதுசாக மாற்றுறதுக்கான காரணம் எனக்கு தெரியாதுங்க. இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. ஓகே சார், அதே போல் டெல்லிக்கு சென்ற முதல்வர், வழக்கமாக டெல்லிக்கு முதல்வர்கள் சென்று வந்தால் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுப்பது வழக்கம்.
ஆனால் அந்த பேட்டியை கொடுக்காம வந்தார் என்று சொல்லி புதிய தலைமுறையில் அதை ஒரு செய்தியாக வெளியிட்டதற்கு புதிய தலைமுறை சேனலை முடக்கியதும் பின்னுக்கு தள்ளியதும் ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. கருத்து சுதந்திரத்தை இந்த ஆட்சியும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. புதிய தலைமுறை பின்னுக்கு தள்ளப்பட்டது, பிறகு கொடுத்துட்டாங்க. ஒரு இரவு பின்னுக்கு தள்ளப்பட்டு மறுநாள் காலையில் பழைய பொசிஷனில் கொடுத்துட்டாங்க. பின்னுக்கு தள்ளியது தவறு, கண்டிப்பாக செய்திருக்கக்கூடாது, சந்தேகம் இடமில்லாமல். முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நடைமுறை, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மீறுகிறார்னா முதலமைச்சர் பார்க்கலனாலும் வேறு யாராவது பார்க்கணும். இப்போ தலைமைச் செயலாளரோ மூத்த அமைச்சர்களோ என்ன நடந்தது, அதாவது ப்ரெஸ்ஸை பார்க்குறதுன்றது அதனாலவே ஒரு சம்பிரதாயம் கிடையாது. என்ன பேசுகிறீங்கன்றது முக்கியம். நாங்கள் பிரதமரை பார்த்தோம், டீ சாப்பிட்டோம், சம்சா சாப்பிட்டோம்னு சொல்கிறதுக்கு நீ பார்க்காமலே இருக்கோம். நீங்கள் என்ன நடந்தது, உள்ள எந்த மாதிரியான விவாதம் நடந்தது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க, எவ்வளோ நிமிஷம் நடந்தது. சில பேர் சொல்கிறாங்க 20 நிமிஷம், சில பேர் 10 நிமிஷம்றாங்க. இன்றைக்கி தினமலர் செய்தி பார்த்தா 1 நிமிடம் 19 வினாடிகள் தான் நடந்திருக்கு. 2 நிமிஷம்தான் இவர் உட்காந்துருக்காருன்றாங்க. அது உண்மைன்னா ரொம்ப ரொம்ப வினோதமானது, ரொம்ப ஆபத்தானது. அப்போ மத்திய அரசிடமிருந்து மாநிலத்துக்கு எந்த உதவியும் கிடைக்காது என்பதன் அடையாளம் தான் இது. என்ன நடந்தது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க? வழக்கமாக ஒரு 20 கோரிக்கைகள் 30 கோரிக்கைகள் வைப்பாங்க. ஏதோ 4 கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து, மேகதாது, இது யூஸ்வலாக இதெல்லாம் பண்ணுற டைலாக். இது ஒன்றும் மாநிலத்தோட வாழ்வாதார பிரச்சனை கிடையாது. மேகதாது கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. மேகதாதோட முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு மத்திய அரசாங்கத்தோட நிதி உதவியெல்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் தேவைப்படுது. அது குறித்த கோரிக்கைகளை ஏன் முதலமைச்சர் வைக்கலன்றதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. ரெண்டாவது, முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பில் தலைமைச் செயலாளர் இருந்தாரா இல்லையான்ற கேள்வி எழுது. தலைமைச் செயலாளர் இல்லாமல் எந்த முதலமைச்சரும் பிரதமரை சந்திக்க மாட்டார். ஆனால் தலைமைச் செயலாளர் தமிழ்நாடு இல்லத்தில் முதலமைச்சரை வரவேற்றிருக்கிறார். டெல்லி போகிறதுக்கு முன்னாலேயே முதலமைச்சர் டெல்லி பயணத்துக்கு முன்பு முதல் நாளே தலைமைச் செயலாளர் போயிட்டார். ஆனால் தலைமைச் செயலாளர் போயிட்டு அங்கே தமிழக அரசு இல்லத்தில் வரவேற்பு கொடுக்கும்போது அவர் தான் வரவேற்றார் முதலமைச்சரை. ஆனால் பிரதமரை சந்திக்க போகும்போது தலைமைச் செயலாளர் கூட போகவில்லை என்று தகவல் வருகிறது. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. தலைமைச் செயலாளர் இல்லாமல் முதலமைச்சர் பிரதமரை பார்ப்பது என்பது அரிதான நிகழ்வு. ஏன்னா நிர்வாக விஷயங்களை பிரதமர் தலைமைச் செயலாளரிடம் தான் கேட்டறிவாரே அல்லாமல் முதலமைச்சர் மூலமாக சாதாரணமாக கேட்பது கிடையாது. அப்போ தலைமைச் செயலாளர் இல்லாமல் நடைபெற்ற இந்த சந்திப்பு, இது என்ன மாதிரியான சந்திப்பு என்ற கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. ஆகவே பல வினோதமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. முதலமைச்சர் பேசாவிட்டாலும் செய்தியாளர்களிடம் அரசின் சார்பாக யாராவது பேசணும், தலைமைச் செயலாளர் பேசணும், அல்லது மூத்த அமைச்சர்கள் யாராவது பேசணும். யாருமே பேசலைன்னா அது ஆபத்தானது. நிர்வாகம் என்பது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடக்கிறது என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். ஓகே சார், அதே நாளில் கேரள முதல்வர் சென்றிருந்தார். அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தார். முதல்வர்களுடைய பேட்டி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிடத்திலும் பேசுபொருளாக இருக்கும். டெல்லியில் கொடுத்தா அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. இதையே செய்யாமல் வந்த முதல்வருக்கு பெரிய விமர்சனம் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து வைக்கப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இவ்வளோ நேரம் சொன்னேன். முன்னால் சொன்ன பதில் தான் இதுக்கும். எல்லாரும் பார்க்குறாங்க, அவர் பார்க்குறது இல்லை. இது மரபு, சட்டம் கிடையாது. பார்க்கல, சரி அவர் பார்க்கலன்னா மற்றவங்க தலைமைச் செயலாளரோ மூத்த அமைச்சர்களோ பார்க்கணும். அவங்களும் பார்க்கல. அமைச்சர்கள் யாரும் இந்த பயணத்தின் போது அவருடன் போகவே இல்லை. தலைமைச் செயலாளர் பிரதமருடன் சந்திப்பில் அந்த அறையில் இருந்தாரா இல்லையா என்று தெரியாது. அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. அதனால் முதல்ல இப்போ கேரளா முதலமைச்சர் பார்த்தாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் பார்க்கல. அதை தான் இவ்வளோ நேரம் பேசின்னு இருக்கோம். பதில் சொல்லியாகி விட்டது இதற்கு. ஓகே சார், அதே போல் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை குழப்பமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் குழப்பம். ஆட்சி பொறுப்பேற்பார்களா என்பதில் குழப்பம், பெரும்பான்மை வருமா என்பதில் குழப்பம், ஏன் இப்பொழுது அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏ ராஜினாமா செய்தார்கள் என்ற குழப்பமாக இருக்கிறது இந்த ஆட்சி. எப்படி பார்க்குறீங்க? மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது. இடதுசாரிகள் ஐயுஎம்எல் விசிக்கு வாங்கின ஆதரவு நிறைக்காதுன்னு அவர் அஞ்சுகிறார். அதனால் அதிமுகவிலேருந்து எப்படியாவது பிரித்து எடுத்துடணும்னு பார்க்குறாங்க. அதில் 25 பேர் சேர்ந்தால் கட்சி தாவலில் மாட்டியிருப்பாங்க. அதனால் அந்த முயற்சியை கைவிட்டுட்டு இப்போ ராஜினாமா நாடகம் நடக்குது. 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. குழப்பம் நீடிக்கிறது, உண்மைதான். தனி மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன நடக்குமோ அதுதான் நடக்குது. இப்போதைக்கு வண்டி ஓடும், 6 மாதம் ஓடும். அதனால் இப்போதைக்கு கவலைப்படாமல் நிர்வாகத்தில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்தணும். தனி மெஜாரிட்டி இல்லை, அதனால் வர வேணாம். இது இப்போதைக்கு ஓடும் வண்டி. இந்த ராஜினாமா செய்கிறதுன்றது ஒரு எம்எல்ஏ, அதை நீங்கள் தடுக்க முடியாது. பதவியில் இருந்துக்கிட்டு ராஜினாமா 3/2 பங்கு போன சேர்ந்தால் தான்
அதை வேணால் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாமே ஒழிய எந்த எம்எல்ஏவும் எந்த நேரமும் தான் பதவியை ராஜினாமா செய்கிறதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இது கடந்த காலங்களில் நடந்திருக்குது. ஏன் 2006-11 கருணாநிதி ஆட்சி காலத்துலேயும் இது நடந்திருக்குது. மதிமுக எம்எல்ஏ கம்ப ராமகிருஷ்ணன், அதிமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ராஜினாமா பண்ணிவிட்டு திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சு தான் போனாங்க. அப்போ யாரும் குதிக்கல. ஏன் இப்போ ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம்லாம் போனாங்க. திமுக எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு தானே போனாங்க. அப்போ யாருமே குதிக்கலையே. அப்போ குதிக்காதுங்கிறதுக்கு இப்போ குதிக்கிறாங்க. இது காலகாலமாக நடக்கிறது தான். என்ன செய்கிற முறை ரொம்ப குரூடாக இருக்குது. சட்டசபையிலேயே போய் ராஜினாமா பண்ணிட்டு அங்கேயே போய் மந்திரியை பார்க்குறது, அங்கேயே போய் உறுப்பினர் அட்டை வாங்குறதுன்றதெல்லாம் இதுதான் தப்பு. ஒரு 3 மாதம் பொறுத்து நடந்ததுதான் யாரும் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த பொறுமை உங்களுக்கு இல்லை, அனுபவம் இல்லாததால் வந்த வேணாம். இது தவிர்க்கப்படணும். அதில் எனக்கு மாற்று கருத்தில் இது சட்டப்படி அரசியல் சாசனப்படி இது தப்பு கிடையாது. ராஜினாமா பண்ணுறது ஒரு எம்எல்ஏவோட உரிமை. எப்போ வேணால் ராஜினாமா பண்ணலாம். கருணாநிதி பீரியட்லேயும் நடந்திருக்குது, ஸ்டாலின் பீரியட்லேயும் நடந்திருக்குது. அப்போ வாய் திறக்காத உத்தமர்கள் இப்போ கட்சியை கட்டி கொண்டு வந்து பேசுவது என்பது அவங்க ரெட்டை நாக்கு, பெய்டு மவுத்ஸ், வாடகை வாய்களோட லட்சணத்தை காட்டுது. இதை விஜய் தவிர்க்கலாம். இல்லைன்னா இது இன்னும் ஒரு அவப்பெயரை தான் அவங்களுக்கு கொண்டு வரும். 6 மாதத்துக்கு பிரச்சனை எல்லாம் வண்டி ஓடும். நம்பிக்கையில்லா தீர்மானம் நவம்பர் 13 வரைக்கும் கொண்டு வர முடியாது. அதுக்கு பிறகு தான் நீ கொண்டு வர முடியும். அந்த சூழலில் இருக்கும்போது இந்த விளையாட்டை இந்த அச்சம் தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அவங்க அதில் கவனம் செலுத்துறதா வேறு எதுலேயுமே கவனம் செலுத்த முடியல. கவுந்துருமோ, இடதுசாரிகள் விசிகாவோ ஆதரவு வாபஸ் வாங்கி கவுத்துருவாங்களோன்ற அச்சத்தில் அவங்க இருக்காங்க. அதனால தான் அதிமுகவில் ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது. சட்டப்படி அது தவறு கிடையாது. ஆனால் அவங்க பேசின தூய அரசியல், தூய சக்தின்ற ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அது சிக்கலான விஷயம். அது விமர்சனத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. சார், விசிகாலாம் அமைச்சர் பொறுப்பு வாங்கியும் கவுத்துருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் இன்னமும் இருக்குது. நல்ல கேள்வி. அமைச்சரவையில் இருந்தும் கவுப்பாங்களோன்ற எண்ணம் இருக்குது. அது இடதுசாரிகள் அமைச்சரவை உள்ள இழுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருப்பார். வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும்போது ஒரு அரசுக்கு இந்த அச்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்கள உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அதுக்கு தான் ஒரு 5 எம்எல்ஏவாவது கூட வந்துடணும்னு அவங்க பார்க்குறாங்க. 5 எம்எல்ஏ வந்துன்னா திருச்சி கிழக்கூட சேர்த்து 6 சீட்டும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. 6 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக 113 வந்துடும். காங்கிரஸோட 5 118, யாமமுக்கெல்லாம் சேர்த்து 119, விசிகாவையும் தக்க வச்சுக்கலாம். லெஃப்ட் எல்லாரும் எப்படியா உள்ளே வச்சு வண்டியை ஓட்டிடலான்னு பார்க்குறாங்க. ஒரு 10 சீட்டு கூட இருந்ததுன்னா குஷனிங் இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க. அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. அதில் சிக்கல்கள் இருக்குது. இப்போ இவங்க தொடர்ந்து இது குதிரை பேரன்னு சொல்கிறதால அந்த முயற்சியில் ஈடுபடுறது தொய்வடையும். ஓடும், இப்போதைக்கு வண்டி ஓடும். ஓகே சார், ஆதரவாக இருக்கக்கூடிய விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளே இந்த முறைக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதிமுகவினரை ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களை உடனே கட்சியில் சேர்ப்பது எப்படி ஏற்பதுன்னு சொல்லிட்டு திருமாவளவனும் பேசியிருக்காரு. சண்முகம் அவர்களும் அதே டோனில் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்கலாம்? ஆமாம், அவங்க தங்களுடைய தார்மீக ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. நல்லது தான், கரெக்டு. நல்ல உத்தமர்களாக அவர்கள் பேசுகிறார்கள். திமுக பண்ணும்போது வாய்மூடி மௌனமாக இருந்தாங்களே. ஓபிஎஸ் முதல் நாள் வரைக்கும் பிஜேபியோட உறவாடிட்டு ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் சேரும்போது எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்கன்னு தானே திமுக வந்தார். வாயை திறக்கலையே. வைத்திலிங்கம் வரும்போது வாயை திறக்கலையே. மனோஜ் பாண்டியன் வரும்போது வாயை திறக்கலையே. இப்போ இதுக்கு ஊதிக்கிறாங்க. வேண்டாத மருமகள், கைப்பத்தா குத்தம், கால் பத்தா குத்தம்ன்ற கதை தான். எல்லாம் அவங்கவுங்க அரசியலுக்கு ஏற்ற நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. இதில் புதுசாக என்ன இருக்குது உங்களுக்கு? அவங்களும் அவங்க கருத்துக்கு, அவங்க பங்குக்கு அவங்க கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே வேலையை இன்றைக்கி திமுக செஞ்சதுன்னா மௌனமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி தாவேக்கா இடத்துல திமுக இருந்து, அதிமுக இடத்துல விஜய் கட்சி இருந்து, விஜய் கட்சியை திமுக சொக்கலாக உருவுது. 5 பேர் 10 பேர் ராஜினாமா பண்ணுறான்னா, இதே கம்யூனிஸ்ட்டுகள் அன்றைக்கி அதை மௌனமாக வேடிக்கை பார்ப்பார்கள். மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுவாங்க. திமுகவுடைய வாடகை வாய்கள், திமுகவுடைய கொத்தடிமைகள், திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாளி அல்சேஷன்கள், அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், அது மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஸ்டாலினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணுவாங்க. விஜய் பண்ணும்போது இவர்களுக்கு அப்படியே தார்மீக கோபம் பொங்கி எழுகிறது. ஓகே சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா அரசை தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில் சிங்கப்பெண் திட்டத்திற்கு ஏற்கனவே அம்மா பெட்ரோல் என்று ஒன்று இருந்தது, அதை பிங்க் பெட்ரோல் என்று மாற்றியது திமுக. ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை விஜய் செய்கிறாரு. இது ரியல் ஆட்சியில் ரீல்ஸ் ஆட்சி என்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இல்லைங்க, அவர் ஃபேக்சுவலி ராங்க. அம்மா பெட்ரோல்ன்ற பேரை அவங்க எடுக்கவே இல்லைங்க. ஸ்டாலின் அந்த பேரை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அம்மா பெட்ரோல் இன்னமும் அம்மா பெட்ரோல் வண்டி தான் அது. இப்போ கூட ரோட்டில் பார்க்கலாம். கலர் பிங்க் போட்டாங்களே வழி, அம்மா பெட்ரோல் தான் அது. ஜெயலலிதா பேரில் அம்மான்றது ஜெயலலிதாவை குறிக்கணும். அம்மா பெட்ரோல் தான் அது. அதை அவங்க கை வைக்கவே இல்லை. அந்த இடத்துல அவர் பண்ணுறது தப்பு.
இந்த அம்மா உணவகத்தில் வந்து அதை மறுசீரமைக்க உத்தரவிட்டிருக்காரு. ஃபோட்டோ வந்து அங்கே விஜய் ஃபோட்டோ வைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஃபோட்டோவா விஜய் ஃபோட்டோவான்றது முக்கியம் இல்லை. உணவகங்கள் வந்து திறம்பட இயங்குதான்றதான் முக்கியம். அம்மா உணவகங்களை மொள்ள சாவடிச்சது திமுக அரசு. ஓகே. ஆனால் ஜெயலலிதா ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டாங்க. இவர் வந்து ஃபோட்டோவை நகர்த்திட்டு விஜய் முதலமைச்சர் ஃபோட்டோ வச்சு, ஆனால் உணவகங்களை சீரமைக்கிறாங்க. உணவகங்களை சீரமைக்கிறது தான் முக்கியமே ஒழிய ஜெயலலிதா ஃபோட்டோ முக்கியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யார் முதலமைச்சரோ அவங்க ஃபோட்டோ தான் அங்கே இருக்கணும். இன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர்னா அங்கே ஸ்டாலின் ஃபோட்டோ தான் இருக்கணும். அம்மா உணவகன்றது பேர் வேணா இருக்கலாம். விஜய் முதலமைச்சர்னா விஜய் ஃபோட்டோ தான், ஆனால் அம்மா உணவகம்னு பேர் இருக்கட்டும். வேணா ஜெயலலிதா படத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பிரதானமான படமாக முதலமைச்சர் யாரும் அவங்க படம் தான் இருக்கணும். அந்த உணவகங்கள் வந்து சிறப்பாக மிக குறைந்த விலையில் எளிய மனிதனுக்கான உணவு தேவையை நிறைவேற்றுதா இல்லையான்றது தான் கேள்வி. ஃபோட்டோ பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா யார் ஃபோட்டோ இருக்குதுன்றதெல்லாம் அபத்தமானது. அந்த உணவகங்களை சாகடித்த பெருமை திமுகவை சாரும். இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குறாரு. படத்தை அவர் படத்தை வைக்கிறாரு. எனக்கு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா படத்தை ஒரு வாரமாக வச்சு முதலமைச்சர் படத்தை பெருசாக வைக்கலாம். நாளைக்கு மறுபடியும் எடப்பாடி சிஎம் வராருன்னா எடப்பாடி வைங்க, இல்லை கருணாநிதி கலைஞர் இவர் ஸ்டாலின் வராருன்னா அவர் படத்தை வைங்க. அதனால் படம் வந்து யார் முதலமைச்சரோ அவங்க படம் தான். பதவி இழந்த முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவங்க படம் சின்னதாக தான் இருக்கணும். உணவகம் சிறப்பாக செயல்படுதா இல்லையான்றது தான் அளவுகோலை ஒழிய படம் அளவுகோல் கிடையாது. ஓகே சார், அந்த ரீல்ஸ் ஆட்சியில் ரியல் ஆட்சியில் ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார். சிங்கப்பெண் வந்து ஏற்கனவே பிங்க் பேட்ரோல் இருக்குது, திரும்ப எதுக்கு சிங்கப்பெண் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. வைத்தறிச்சல் வேற ஒன்றும் இல்லை, தோல்வியிலேருந்து மீள முடியல. 66 சீட் 47 சீட் ஆயிருக்கு. கட்சியை அவர் விட்டு கரைஞ்சி போயிட்டுருக்குங்க. மொத்தமாக அதிமுக அவர் விட்டு அதிமுக வாக்குகள் கணிசமான அளவு விஜய்க்கு போனதால தான் விஜய் ஜெயிச்சார். அதை புரிஞ்சுக்கணும். அந்த போன வாக்குகளை தாம்பாக்கம் இழுக்கிறதுக்கு எடப்பாடிக்கு அதிமுக தலைமைக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. அதனால தான் அவங்க இந்த மாதிரியான விமர்சனங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிமுகவிடமிருந்து தான் மிகப்பெரிய வாக்குகளை அள்ளி இருக்கிறார் விஜய். அது நிரந்தரமாக அங்கே போயிருக்குது. திரும்ப அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுகவோட மீண்டும் தப்பிச்சு வரலாம். அதிமுக தப்பிச்சு உயிர் பெறுவது ரொம்ப கடினம். 2 தோல்விகளை அவர் வரலாறுலேயே சந்தித்தது கிடையாது. ஆகவே கட்சியை பலப்படுத்துறதை பற்றி அவர் யோசிச்சார்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொத்து கொத்தாக போய் தாவேகாவில் சேர்ந்துட்டு இருக்கான். தொழிற்சங்கத்துலேருந்து போகிறோம். தாவேகாக தொழிற்சங்கமே கிடையாது. இன்றைக்கி தாவேகா தொழிற்சங்கம்னு ஆரம்பிக்க போகிறாங்க. யாராலன்னா அதிமுகலேருந்து போனவங்களால். தன்னுடைய தொழிற்சங்கத்தையும் எடப்பாடி இழந்து நின்று கொண்டிருக்கிறார். எல்லா மாவட்டங்களும் இந்த எம்எல்ஏ 4 பேர் 5 பேர் இழுத்தது பெரிய விஷயம் கிடையாதுங்க. தொண்டர்கள் ஆல்ரெடி அவங்கள விட்டு போயிட்டாங்க. 2வது இன்றைக்கி அதிமுகவுடைய பல மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் இன்றைக்கி தாவேகா பக்கம் நகர்ந்துட்டுருக்காங்க. தொழிற்சங்க அமைப்பே தாவேக்காக கிடையாது. அது இன்றைக்கி உருவாகி கொண்டிருக்கிறது. யாராலன்னா அதிமுகலேருந்து போனவங்களால. தன் வாக்கு வங்கியை எம்எல்ஏக்களை அல்ல, தன் வாக்கு வங்கியை 50 ஆண்டுகளாக 55 ஆண்டுகளாக இருந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கியை எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் நிரந்தரமாக தாவேக்காவிடம் இழந்து கொண்டிருக்கிறார். அதை தடுப்பதற்கு அவர் ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டால் அது நன்றாக இருக்கும். மாறாக இது ரீல்ஸ் ஆட்சி ரியல் ஆட்சி போன்ற வார்த்தைகளை வைத்து விளையாட்டு நடத்துவது என்பது எந்த விதத்திலும் அவருடைய கட்சிக்கு உதவி செய்ய போவதில்லை. கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. கட்சி மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைந்திருக்கிறது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தலைமையேற்ற எடப்பாடி ஆட்சியில் அவருடைய கட்சியில் தோல்வி என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. 2 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2 மக்களவைத் தேர்தல் தோல்வி, 11க்கும் மேற்பட்ட இடைத்தேர்தல்கள் தோல்வி, உள்ளாட்சி தேர்தல்கள் பெரிய அளவில் தோல்வி. இன்றைக்கு அந்த தோல்வியை தாண்டி கட்சி உடைய அடிப்படை தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லா மட்டத்திலும் பல மாவட்டங்களில் இன்க்ளூடிங் அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து கூட பெரிய அளவில் என்று தவேகா பக்கம் விஜய் பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு எடப்பாடி யோசிப்பார். ஆனால் அவர் கட்சிக்கும் அவருக்கும் நல்லது. ஓகே சார், ஆனால் ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமியோட கை ஓங்கிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். வேலுமணி அவர்கள் மீண்டும் அதிமுகவோடு எடப்பாடி பழனிசாமியோடு தான் இருக்கிறார். இது உண்மை. ஒவ்வொரு சுற்று சண்டையிலும் எடப்பாடி கைதான் ஓங்குகிறது. அவரை எதிர்ப்பவர்கள் பலவீனம் அடைகிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டிலையும் அவர் தான் ஜெயிக்கிறார். ஜெயலலிதா செத்து சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு ஓபிஎஸோடு நடந்த சண்டையில் அவர் தான் ஜெயிச்சு ஓபிஎஸ் 6 மாதம் பொறுத்து டெப்டி சிஎம்மாக சேர்த்துக்கிட்டார். அவர் கை தான் ஓங்குச்சு. அதன் பிறகு கட்சியில் தன்னை முழுவதும் பலப்படுத்தி கொண்டார். 21 ஆட்சி இழந்தப்போ தன்னை தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக அமைத்து கொண்டு ஓபிஎஸ்ஸை கீழே 2ஆவதாக வச்சார். அந்த 2வது ரவுண்ட்லேயும் அவர் தான் ஜெயித்தார். 22 ஜூலையில் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு வெளியில் அனுப்பும்போது நடந்த தொடர் சண்டையிலும் எடப்பாடி தான் ஜெயித்தார் 3வது ரவுண்டிலையும். அதன் பிறகு 4வது ரவுண்டில் இன்றைக்கி ஆட்சியை இழந்த பிறகும் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் சிவி சண்முகம் போன்றவர்கள் கலகம் செய்த பிறகும் சிவி சண்முகத்தை தவிர எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள்
மீண்டும் எடப்பாடியிடம் வந்து தான் சரணடைந்தார்கள். இந்த 4வது ரவுண்டுலேயும் எடப்பாடி தான் ஜெயிச்சிருக்காரு. ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டெட்டுன்னு. அந்த மாதிரி அவர் ஜெயிக்கிறாரு, கட்சி காணாமல் போய்ட்டு. ஒவ்வொரு ரவுண்டிலையும் எடப்பாடி ஜெயிக்கிறார், கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கு. ஜெயிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவர் தலைவராக இருக்கலாம், ஆனால் கட்சி கரைந்து முழுக்க கரைந்து இன்றைக்கு தாவேகாவில் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெறுவதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. இனி அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் மெஜாரிட்டி வராது. முக்கோண அரசியல் தான் இனிமேல். ஒரு தேவகோடா கட்சி மாதிரி ஒரு சிறிய அளவில் ஒரு 15% ஓட்டை வச்சுட்டு வேணால் அதிமுக இருக்கலாம். அதற்கு எடப்பாடி தலைவராக இருப்பார். எஸ், ஆனால் கட்சி முற்றிலுமாக இன்று கரைந்து தாவேகாவில் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறது. தாவேகா இல்லைன்னா நாளைக்கு வேறு எங்கேயாவது அது போகும், திரும்ப அதிமுக வராது. ஓகே சார், அதிமுகவை குறிவைத்து கபலீகரம் செய்ய பார்க்கிறதா தாவேகா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை இன்று வரை சந்திக்காத விஜய் சிவி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் வேலுமணியை எல்லாம் சந்திச்சிருந்தார். எப்படி பார்க்கலாம்? உண்மைதான். அதிமுகவை தாவேகா குறிவைத்து தாக்குகிறது, கபலீகரம் செய்ய முயற்சிக்கிறது. தமிழக அரசியல் தாவேகா திமுக என்று தான் இருக்கும். ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுகன்னு அவருடைய கூட்டங்களில் எல்லாத்துலேயும் அவர் பேசினார். இன்றைக்கி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை தான் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேர்தல் காலத்திலும் அவர் அதிமுகவை குறிவைத்து தான் வாக்குகளை அள்ளினார். அது அவருடைய யுக்தி, அதில் ஒன்றும் தவறு காண முடியாது. அரசியலில் வந்து தன்னுடைய எதிரி யார் என்று தீர்மானிப்பதற்கும் அந்த எதிரியை வீழ்த்துவதற்கும் ஒரு அரசியல் கட்சி முயற்சிப்பது என்பது ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட நடைமுறை. முடிஞ்ச எடப்பாடி கட்சியை காப்பாற்றிக் கொள்ளட்டும். ஓகே சார், தலைவர்களை சந்தித்தது அரசியல் மாண்பு என்றார்கள். ஆனால் அந்த அரசியல் மாண்பிற்கே ஒரு பின்னடைவா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காதது? அவர் சந்தித்திருக்கலாம். அவர் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற முறையில் ஸ்டாலினை சந்தித்த விஜய் அவர்கள் அதே கேட்டகரியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்திருக்கலாம். சந்திக்காதது ஒரு பின்னடைவு தான். அவர் அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.